கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பாலக்குழி நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற கோவையை சேர்ந்த இருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இளம்பெண் உயிரிழந்தார். இளைஞர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பாலக்குழி நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற அந்த கோவையை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் கொண்ட குழுவில் இளம்பெண் பானுபிரியா மற்றும் அவரது நண்பர் பரத் ஆகியோர் இந்த வெள்ளம் அடித்து சென்ற நிலையில் பரத் மற்றும் அந்த பானுபிரியா பரத் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் பானுபிரியா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கேரள மாநிலம் முழுவதும் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் அணைகள் என அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் கோவையை சேர்ந்த ஒரு 3 பெண்கள் உட்பட 5 பேர் கொண்ட ஒரு குழு பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட அந்த பாலக்குழி நீர்வீழ்ச்சிக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளனர். இந்த அருவியில் பல்வேறு இளைஞர்கள் அதே போல இந்த நீர்வீழ்ச்சிக்கு ரீல்ஸ் எடுப்பதற்காக வருவதும் வழக்கம். இதனை வீடியோவாக பார்த்து தற்போது சென்றுள்ளனர். அப்போது இந்த பானுபிரியா மற்றும் பரத் ஆகியோரை இந்த மழை வெள்ளம் அந்த நீரானது இழுத்து சென்றது. இதனை கண்ட சக நண்பர்கள் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் உள்ளூர் மக்கள் உதவியுடன் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பானுபிரியா உடலை முதலாவதாக மீட்டனர். பின்னர் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பரத்தை காயத்துடன் மீட்கப்பட்டார். தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் என அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதோடு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.